இந்தியாவையும் இந்தியர்களையும் புகழ்ந்து பேசி வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவை ஆதரிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நியூயார்க்கில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பொதுவான புரிதல் என்னன்னா டெமோக்ராட்ஸ் ஹிலரி கிளின்டனுடைய ஜனநாயக கட்சி வந்தா இந்தியாவுக்கு நல்லது, இந்திய அமெரிக்க உறவுக்கு நல்லது அப்படிங்கிறது பொதுவான புரிதல். இந்த காரணத்தினாலே என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கக்கூடிய அமெரிக்க இந்தியர்கள் எப்பவுமே ஹிலரி கிளின்டனுடைய கட்சிக்கு தொடர்ந்து வாக்களித்து வருவாங்க. ஆனா இந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் இந்திய உறவுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய உரைகள்ல பேசினார், பிரச்சார உரைகள்ல பேசினார். அமெரிக்க இந்தியர்களையும் நிறைய குறி வச்சு தன்னுடைய பிரச்சார யுக்திகளை வடிவமைச்சார். நரேந்திர மோடி சொன்ன மாதிரி ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு ஹிந்தியில எல்லாம் பேசி வாக்கு சேரிச்சார். எனக்கு இந்தியாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வியக்கத்தக்கதா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவை பற்றி பெருமையான நிறைய விஷயங்களை சொன்னாரு. அப்புறம் எனக்கு ஹிந்துக்களை பிடிக்கும் அப்படின்னு ஹிந்துக்களுடைய ஒரு நிகழ்ச்சியில பேசினாரு. இந்த மாதிரி இந்திய நட்பை விரும்புற மாதிரியான சில தோரணைகளை அது சார்ந்த சமிஞ்ஞைகளை சமீபத்தில் கொடுத்ததுனால இந்திய உறவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை தாண்டி பாகிஸ்தான் பற்றி அவர் கடுமையா சமீப காலங்களில் பேசியிருக்கிறாரு, பிரச்சாரங்களில் கூட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம மறுத்திட முடியாது. இது நம்ம பாசிட்டிவா ஹோப் பண்றதுக்கான காரணிகள். அது மட்டும் இல்லாத இந்த இமிகிரேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கடுமையான நிலைப்பாட்டை நம்ம இமிகிரேஷன் லாஸ் எல்லாம் டஃபர் ஆக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இங்க பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் மிகையல்ல. இது எல்லாமே எப்படி நகர போகிறது, பிரச்சாரத்தில் அவர் சொன்ன நிலைப்பாடுகளை தான் அதிபரா எடுக்க போறாரா இல்ல மாற்றங்கள் இருக்க போறதா அப்படிங்கறத நம்ம நாட்கள் போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும்.